அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த பேட்டர்னில் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரியல் அனாலிசிஸ் வந்து 4.75 மார்க் பார்ட் சியில் கேட்குற ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து ரெகுலராக ஒன்று கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பார்த்துட்டு இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறைய எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். Let f and be a sequence of function defined on a closed interval 0, 1. It's defined by f(n) of x equal to x power n with log of 1 plus root x divided by 2. In which one of the following statement is true? Option A, the sequence f1 converges pointwise on closed interval 0, 1. The sequence f1 converges uniformly on compact subset of closed 0, 1, but not on the semi-open closed interval closed 0, 1. Then third option பார்த்தீங்கன்னா f1 converges uniformly on closed 0, 1, but not on closed interval 0, 1. Fourth option பார்த்தீங்கன்னா f1 converges uniformly on closed interval 0, 1. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதனுடைய பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸும் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸுமே க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1ல உங்கள் கொஸ்டினாக வச்சுருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ என்னன்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் யூனிஃபார்ம். ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்ட் 0, 1ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் டெஸ்ட் பார்த்தீங்க யூனிஃபார்ம் ஆன் க்ளோஸ்ட் 0, 1 இதுலேயும் இருக்குமான்றதை கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதல்ல வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கா அந்த இன்டர்வல் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ உங்களுடைய f1 of x என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய f1 of x பாருங்க, f1 of x equal to x power n into log of 1 plus root x divided by 2 சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன். இப்போ x belongs to என்ன சொல்லியிருக்காங்கன்னா x belongs to closed 0, 1. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 0ல டிஃபைன்டு, 1லேயே டிஃபைன்டு, வித்தின் 0, 1ல இது டிஃபைன்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து இது எங்கேயுமே அன்டிஃபைன்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அன்டிஃபைன்டான லிமிட் வந்து அந்த பாயிண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ த்ரோட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டாக இருக்கு 1. இப்போ இதுக்கு பாயிண்ட் வைஸ் லிமிட் ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு பாயிண்ட் வைஸ் லிமிட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்ததால அட் x equal to 0க்கு பார்க்குறீங்க. ஓகே, அட் x equal to 0க்கு f1 of 0 நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 0 power n ln of 1/2 கிடைக்கும். 0 into ln of 1/2 போட போகிறீங்க. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 கிடைக்கும். அப்போ லிமிட் n tends to infinity f1 of 0 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0. கரெக்டா? நெக்ஸ்ட் எப்பவுமே பவுண்டரி பாயிண்ட்ஸில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த x equal to 1க்கு பார்க்குறீங்க. ஸோ fn of 1 பார்க்குறீங்க. பாயிண்ட் வைஸ் லிமிட் ஒவ்வொரு பாயிண்ட்டை லிமிட் செக் பண்ணுறோம். ஸோ log of 1 plus root 1 divided by 2. ஸோ 1 into 1 power n into ln of 2/2 கிடைக்கும். ஸோ 1 power n into இது வந்து 0 log 1 0 ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அப்போ லிமிட் n tends to infinity f1 of 1 பார்த்தீங்க அப்படின்னா 0 தான். கரெக்டா? ஸோ இப்போ வந்து வித்தின் இன்டர்வல் பார்க்க போகிறோம். choose x0 belongs to or x belongs to open interval 0, 1. Okay, we may choose this x has to be some a அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ f1 of a பார்க்குறீங்க. this is equal to a power n into ln of 1 plus root a divided by 2. ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட் ஆன் n. ஸோ ஒன்லி டிபெண்ட் ஆன் n பார்த்தீங்கன்னா a power n மட்டும்தான். ஸோ நமக்கு தெரியும் for any a lies between 0 to 1 லிமிட் n tends to infinity a power n பார்க்குறீங்க. ஸோ a power n ஓட வேல்யூ வந்து 0. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பவுண்டு இது ஏதோ ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆகிடும். ஸோ இதனுடைய லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 0 into சம் ஆல்ஃபா வேல்யூ வந்து 0. அப்போது என்ன நடந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இன்டர்வலில் எந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாலும், அதாவது ஃபைனலி ஃபார் எனி a belongs to close to 0, 1 limit n tends to infinity f1 of a பார்த்தீங்க அப்படின்னா 0. கரெக்டுங்களா? ஸோ 0ல கொடுத்தாலும் 0, 1 போட்டாலும் 0, வித்தின் த பாயிண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு நான் அது லிமிட் ஃபங்க்ஷன் வந்து 0. அப்போ நமக்கு என்ன தெரியுது? f1 converges to 0 பாயிண்ட் வைஸ். ஓகே, பாயிண்ட் வைஸ் தான் க்ளோஸ் டு 0, 1. இது கிளியரா இருக்கு. ஸோ அப்போ இதில் எந்த ஆப்ஷன் ட்ரூ வரும் பாருங்க. f1 converges pointwise on closed interval 0. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ யூனிஃபார்ம் டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ யூனிஃபார்ம் டெஸ்ட்ன்றது ஜஸ்ட் சுப்ரீமம் டெஸ்ட் தான். ஸோ என்ன அப்படின்னா mn ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் mod fn of x minus f of x for all x belongs to close to 0,1ல பார்க்க போறீங்க. ஓகே, this is equal to supremum of fn of x நமக்கு என்ன கிடைக்கும், x power n into log of 1 plus root x divided by 2 minus limit function வந்து 0. ஓகே, suppose supremum of x belongs to close to 0,1 இது x power n into log of 1 plus root x divided by 2. ஸோ நீங்கள் என்ன வேல்யூ சுப்ரீம் ரீச் பண்ணாலும் உங்களுடைய பாயிண்ட் வைஸ் லிமிட் பார்த்தா இதுக்கு 0 தான். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் சுப்ரீமம் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் இதனுடைய லிமிட் வேல்யூனா இருக்கும் ஆல்வேஸ் 0. ஏன்னா இது என்டையர் பாயிண்ட் வைஸ் லிமிட்டே 0ன்றதால அப்போ சுப்ரீமம் கண்டிப்பாக என்ன ஆயிடுது, உங்களுக்கு 0ன்னு ஆயிடுது. அப்போது உங்களுக்கு நமக்கு தெரியும் f1 converges to f யூனிஃபார்ம் அப்படின்னா if and only if m1 வந்து டென்ஸ் டு 0. ஸோ இந்த m1 வந்து இது சுப்ரீமம் ஆஃப் mod f of x minus fn of x. ஓகே, ஸோ அப்போ யூனிஃபார்ம் வந்து கன்வர்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ யூனிஃபார்மாகவும் இருக்குது. ஸோ fn converges யூனிஃபார்ம்லி ட்ரூ, இங்கே நாட் யூனிஃபார்ம்ன்றாங்க, அப்போ இது ஃபால்ஸு. fn converges யூனிஃபார்ம் ஆன் காம்பாக்ட் சப்செட் ஆஃப் க்ளோஸ் டு 0,1 பட் நாட் ஆன், இது ஃபால்ஸ். ஏன்னா எல்லாத்துக்குமே பாயிண்ட் வைஸ் லிமிட் கிடைக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதுவும் உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ இதுக்கான கரெக்டான 4.75 நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1,4 தான் ட்ரூ. ஓகே, இந்த 4 ஆப்ஷனில் 1,4 தான் ட்ரூ. அப்போது இந்த கொஷனுக்கு வந்து பார்ட் சி ப்ராப்ளம். இதில் 2 ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக இருக்குது, நீங்கள் ரெண்டுமே போட்டால் தான் உங்களுக்கு 4.75 கிடைக்கும். இல்லை நான் வந்து 1 மட்டும் போடுறோம் அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. என்னென்ன ஐடியாஸ் கொடுத்தேன் அப்படின்றத ஜஸ்ட்டு பார்த்துட்டு இந்த ப்ராப்ளத்தை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமானது. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன், அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்ளம் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். Test uniform convergence for the following sequence of functions. Test uniform convergence. Uniform or pointwise convergence. Of the following function. Okay. So என்னன்னா first fn of x equal to e power minus n into x square divided by nx where x belongs to 1,2ல close to 1,2ல இதனுடைய பாயிண்ட் வைஸ் லிமிட் என்ன, இது எங்கே கன்வர்ஜ் ஆகும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். செகண்ட் வந்து fn of x equal to x power n into 1 minus x when x belongs to close to 0,1. ஸோ இதனுடைய பாயிண்ட் வைஸ் லிமிட் என்ன, இது வந்து யூனிஃபார்ம் வருமா வராதா அப்படின்றத சொல்லுங்கள். தேர்ட் வந்து fn of x equal to x power n divided by 1 plus x power n for all x belongs to close to 0,1. ஸோ இது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் பற்றி செக் பண்ணி சொல்லுங்கள். பாயிண்ட் வைஸாக இது யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ். அடுத்து fn of x equal to n into x square divided by 1 plus n into x where x belongs to close to 0,1. ஸோ இதுக்கான டெஸ்ட் நான்றதை சொல்லுங்கள். அடுத்தது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். fn of x equal to x square divided by 1 plus n into x square for all x belongs to R. ஸோ என்டையர் ரியல் லைனுக்கு வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் என்ன சொல்லுங்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து fn of x equal to n into e power minus n into x square divided by 1 plus n into x square. ஸோ இதுக்கான யூனிஃபார்ம் டெஸ்ட் ஃபார் ஆல் x belongs to R என்டையர் ரியல் லைனுக்கே நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ பாயிண்ட் வைஸ் லிமிட் என்ன, யூனிஃபார்ம் டெஸ்ட் என்ன, இன்னும் ஒரு ரிசல்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த டெஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. என்னன்னா sequence of function. f1 converges to f uniform அப்படின்னா then f1s are continuous. f is continuous whenever f1s are continuous. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பார்த்துக்கணும். த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் fs converges to f யூனிஃபார்ம்லேயே வந்து இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த லிமிட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். எப்போனா இந்த fn's எல்லாம் கண்டினியூஸாக இருந்துச்சு. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ பாருங்க, fn converges to f uniform and fn's are continuous
கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா தென் f is also continuous. இன்னொன்று இது ஒரு ரிசல்ட்டாக நோட் பண்ணிக்கிட்டோம். செகண்ட் fn கம்யூனிஸ்ட் f யூனிஃபார்ம், fn's ஆர் பவுண்டட், இதெல்லாம் பவுண்டடாக இருக்கு அப்படின்னா தென் the limit function f is also bounded. ஆகிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது அந்த சுப்ரீமம் டெஸ்ட் mn டென்ஸ் டு 0. ஸோ இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி நான் கொடுத்த ப்ராப்ளம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் வருதுன்றதை உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னோட டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ பிஜிடிஆர் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வாங்கி படிக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.